தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சிதம்பரம் நகரில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் மற்றும் கள தகவல்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கண்ணதாசன், விடிந்தால் தீபாவளி இறுதிக்கட்ட விற்பனை உங்க பகுதியில் எப்படி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில உலகம் முழுவதும் தீபாவளிக்காக பட்டாசுகள், புத்தாடைகள் வாங்குவதற்கு பல்வேறு கூட்டங்கள் அலைமோதி வரும் நிலையில கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் பார்த்தோம்னாக்க இந்த சிதம்பரம் மேல ரத வீதி, அதே போல பாத்தீங்கன்னா தெற்கு ரத வீதியில வந்துட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள், அதாவது சிதம்பரம் மட்டுமில்லாம காட்டுமன்னார்கள், போலேரி உள்ளிட்ட பல்வேறு சிறு நகரங்களிலிருந்தும் இந்த பகுதியில் படையெடுத்து வராங்க. அதே போல பார்த்தோம்னாக்க பல்வேறு கிராமங்கள்ல பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து இந்த பகுதியில் வந்துட்டு இந்த புத்தாடை மற்றும் பட்டாசுகள் வாங்குவதற்கும், அதே போல கார வகைகள், இனிப்பு வகைகள் வாங்க இந்த பகுதியில் படையெடுத்து வராங்க. நேற்று கூட பார்த்தோம் கூட்டம் அலமதிய நிலையில இன்று அதை விட பல மடங்கு கூட்டமானது தற்போது இந்த மேலரத காணப்படுகிறது. குறிப்பாக நம்ம அந்த கழுகு பார்வை காட்சியில் பார்க்கலாம். தெற்கு வீதி மற்றும் மேலரத வீதியில பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவ்வப்போ அந்த பகுதியில் வந்துட்டு அந்த தீபாவளி பண்டிகைக்கான பட்ஜெட், அதாவது புத்தாடை பட்டாசு வாங்குவதற்காக ஆர்வத்துடன் அந்த பகுதியில் வந்துட்டு பட்ஜெட் சொல்லி வராங்க. அந்த காட்சியில் பார்க்க முடிகிறது. சிதம்பரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விழா கோலம் தூண்ட காட்சி நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில பல்லாயிரக்கணக்கான கடைகள் இருக்கிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா தினசரி கூலியாக சிறு குறு தொழில் செய்யும் இந்த சாலையோர கடைகளும் இங்க அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையோர கடைகள் பாத்தீங்கன்னா நேற்றிலிருந்து தற்போது காலை வரையில் பாத்தீங்கன்னா விட்டு விட்டு மழை பெய்து வருவதால பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு ஊர்களிலிருந்தும் இந்த பகுதிக்கு அந்த சாலையோர கடைகள் அமைக்கப்பட்ட இந்த லுங்கி, அது போன்ற சின்ன சின்ன வியாபாரம் பண்ணும் கடைகள் மழையின் காரணமாக அவர்களது இந்த தினசரி, அதாவது வருடந்தோறும் போடும் அளவை விட இந்த தடவை தீபாவளிக்கு இந்த பகுதியில் போட்ட கடைகள் வந்து வியாபாரம் இல்லை. அதாவது கடன் வாங்கி இந்த சாலையோர கடைகள் அமைத்து நாங்கள் எங்களது இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாட வந்த நிலையில மழை என்பது சுருக்கிட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக ஆக்கியிருப்பதாக கூறுறாங்க. அதே போல பார்த்தோம்னாக்க இந்த சாலையோர கடைகளில் உள்ள மக்களுக்கு வந்து வியாபாரம் முழுமையாக இந்த மழையின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவங்களது கடன் வாங்கி வந்த போதிலும் சிதம்பரம், சென்னை நடராஜர் வாழும் இந்த பகுதியில எப்போதுமே மக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத செல்லக்கூடிய சூழல்ல வானிலை காரணமாக அவ்வப்போது மழை பெய்து வருவதால் முழுமையாக இந்த சாலையோர கடைகள் வச்சு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த பகுதியில் பார்த்தோம்னாக்க பல்வேறு அந்த ஷாப்பிங் மால், பெரிய பெரிய மளிகை கடைகள், அது போன்ற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த பொதுமக்களின் கூட்டம் என்பது அலைமோதி வருகிறது. அந்த காட்சியை பார்த்து வருகிறோம்.